வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தாமு ஏகாசாவுடைய துணைத் தலைவர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நாம எதுக்கெல்லாம் பாஜகவையும் வலதுசாரிகளையும் விமர்சனம் பண்ணோமோ, இப்போ தாவேக அரசு மெல்ல மெல்ல அது போன்ற நிகழ்ச்சிகள, அது போன்ற நடைமுறைகள பொதுவெளியில பண்றத நாம பார்க்கிறோம். நேத்து தான் வந்து சட்டமன்றத்துல தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சரே மீறி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது. YMCAல நடந்த ஒரு ஃபங்ஷன்ல முதல்ல ஆ ஒரு கிறிஸ்துவ பக்தி பாடல் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுந்தோன்ன, அதற்கு வந்து அமைச்சர் தரப்புலேருந்து ஒரு விளக்கமும் குடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? பொதுவாக கிறிஸ்தவ கல்வி நிலையங்களில் முதலில் கடவுள் வாழ்த்து பாடப்படுகிறது, அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படுகிறது அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது என்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக எழுகிறது. இது சம்பந்தமாக கிறிஸ்துவ அமைப்புகள் தங்களுக்குள் விவாதித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டு வெளியில் எது முதன்மையாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு இசைவாக அவர்கள் தங்களுடைய சிறுபான்மையினர் நலன், கடவுள் நம்பிக்கை இதையெல்லாம் பாதிக்காத வகையில், ஆனால் அவர்கள் தமிழ் மக்கள் என்கிற முறையில் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு மத சிறுபான்மையினர் அடிப்படையிலும் அவர்களுடைய இறை நம்பிக்கையை முதன்மைப்படுத்துவது என்ற அடிப்படையிலும் அதை செய்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகளும் நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட கல்வி நிலையங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இறை வணக்க பாடல்கள் என்கிற பெயரில் சமஸ்கிருத வேத சுலோகங்களை சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் RSS கூட அந்த நம்பிக்கையில் தான் மிக நீண்ட காலமாக அவர்கள் இந்த தேசிய கொடியை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை கிறிஸ்தவ சமூகம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான். இந்த அரசு மீதும், அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து விமர்சனம் வந்துட்டு இருக்கு. முன்னாலேயே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவருடைய ரூம்ல வந்து அவருடைய மதம் சார்ந்த அடையாளங்கள், குறியீடுகள் இருந்தது அப்படிங்கிறது ஒரு விமர்சன பேச்சா வந்தது. அத கடந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது, நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஜெபமாலையோட வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பட்ஜெட்ட வந்து திருப்பதியில கொண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. நேத்து தமிழ் நீங்க வந்து இனிமேல் சரியா பேசணும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விமர்சனம் வச்சதுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளிப்படையாகவே சட்டமன்றத்துல அவர் சொல்றாரு, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன். எனக்கு கிறிஸ்துவ மதம் அன்பு மொழியை கத்துக் கொடுத்திருக்கு, அமைதி மொழியை கத்துக் கொடுக்குது, இரக்க மொழியை கத்துக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து தமிழ் வந்து பாதி பேருக்கு கத்துக் கொடுக்காத விஷயத்தை என் மதம் எனக்கு கத்துக் கொடுத்திருக்கு அப்படின்னு சட்டமன்றத்துல அவர் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? முதலாவதாக நாம் ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை உருவாக்குவதற்கான, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அரசியல் சாசனத்தின் நோக்கங்கள், விழுமியங்களை நிறைவேற்றுவதற்கான அரசு அதிகாரத்தை தான் ஆட்சியாளர்களிடம் நாம் ஒப்படைக்கிறோம். ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தோன்றியதெல்லாம் செய்து கொண்டிருப்பதற்காக நாம் அவர்களிடம் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. மாறாக நாம் நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்ற அரசியல் சாசனம் என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதன்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதுதான். இதிலே தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படக்கூடிய விஷயம். குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்களில் இந்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய செல்வாக்கிற்கோ அல்லது விரோதத்திற்கோ தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அது சுதந்திரமாக எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டும், மதச்சார்பற்ற தன்மையுடன் அது இயங்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடியது. அரசியல் சாசனம் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்த கோருகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் அது முதலமைச்சர் விஜய் தொடங்கி மரிய வில்சன் வரைக்கும் பல்வேறு, ஏன் இப்போது அவைத்தலைவர் இவர் சட்ட சபாநாயகர் JCD பிரபாகரன் உட்பட இதிலே பல்வேறு மீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒரு வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை ஒரு அரசு ஆவணம், அதுவும் ஒரு ரகசிய ஆவணம், அவர் ஏற்றுக்கொண்ட ரகசிய பிரமாணத்திற்கு மாறாக அவர் இந்த மாநில மக்களுக்கு உரிமையான, ஆனால் அந்த மக்களே கூட அறிவதற்கு முன்பாக வேறொரு மாநிலத்திற்கு அந்த ஆவணத்தை கொண்டு செல்கிறார். அப்படி கொண்டு செல்கிற போது அந்த ஆவணம்
அது அது தவறுவதற்கோ அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கசிவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை எடுத்துக்கொண்டு சென்றது வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டும் நாம் அதை வந்து கண்டிக்கவில்லை. மாறாக அதற்கும் மேலாக அவர் ஒரு பொதுவான ஒரு அமைச்சர். அவர் எந்த ஒரு மதத்திற்கும் சம்பந்தப்பட்டவர் அல்ல. அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் அல்லது அவருடைய பிடிமானம் என்பது வேறு. ஆனால் அவர் வந்து ஒரு மதச்சார்பற்றவராக அரசு பொறுப்பை வைக்கும்போது ஒரு மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அரசு ஆவணத்தை கொண்டு போய் அவ்வாறு ஒரு கோயில்ல வச்சு வணங்கி கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையத்தான் நாம் வந்து நேற்றுக்கு மரிய வில்சனையும் பார்த்தோம். அவர் ஜெபமாலை வந்து கொண்டு வந்து அவரு நிதிநிலை அறிக்கையை வந்து அவர் தாக்கல் செய்வார். இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மத சாய்மானங்களை ஒரு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பொதுத்தன்மை உள்ளதை போல காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக நடக்கிறது. அதிலே மரிய வில்சனுடைய அவர் படிக்கக்கூடிய திறன் பற்றிய சிலர் வந்து அவரை பகடி செய்கிறார்கள் அல்லது அவமதிக்கிறார்கள் என்று அவர் காயப்பட்டிருக்கிறார். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒருவர் சரியாக வாசிக்க முடியாதவராக இருக்கிறார் என்பது கேலிக்கோ கிண்டலுக்கோ உரிய விஷயம் இல்லை. அவர் ஆனால் ஒரு அமைச்சர் என்கிற முறையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்க வேண்டி இருக்கிறது, அதை சட்டமன்றத்தில் முன்வைக்க வேண்டி இருக்கிறது என்ற முறையில் அதை குறைந்தபட்சம் வந்து அதை வந்து 1-2 முறை அவர் படித்து பார்த்து வந்திருக்கலாம். அதை ஒரு தடை இல்லாமல் ஆற்றோடுக்காக படித்திருக்கலாம். குறைந்தபட்சம் அவர் சொல்லக்கூடிய எண்கள், அந்த எண்களையாவது பிழையின்றி சொல்லியிருக்க வேண்டும். என்னென்றால் நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதையாவது அவர் சரியாக உச்சரித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து வந்திருக்கின்றன. ஆனால் அப்படி விமர்சனங்கள் வருகிற போது தனக்கு ஆங்கில வழியில் படித்த காரணத்தினால் எனக்கு தமிழிலே படிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆங்கிலத்திலேயே கூட அந்த அறிக்கையை முன்வைத்திருக்கலாம். அதில் வந்து அவர் ஒரு சபையினுடைய ஒப்புதலை பெற்று அதை செய்திருக்கலாம். வருங்காலத்தில் தமிழிலேயே ஒரு நன்றாக தடையற்று பேசுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழியை சொல்லிவிட்டு அவர் கடந்திருக்கலாம். அதற்கு பதிலாக நான் வந்து பிறப்பால் கிறிஸ்தவன், பால் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு நம்ம இந்தியாவில வந்து யார் வந்து பால் கிறிஸ்டியன் சொல்ல முடியும்? எல்லாமே இங்க இருக்கிறவங்க பூராமே என்ன இயேசுநாதர் வழியா வந்து இங்க எல்லாமே இங்க மதம் மாறியவர்கள் தான். அப்ப இவரு என்னன்னா பால் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பெரிய பொருள் இருக்கு? அப்புறம் கிறிஸ்தவம் எனக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குது என்றால் கிறிஸ்தவம் உங்களுக்கு அதை மட்டும்தான் கற்றுக் கொடுச்சா? நீங்கள் வந்து அன்பு மொழி, அப்புறம் எனக்கு இரக்க மொழி இதெல்லாம் அது கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனால் உங்களுடைய சமீபத்திய நீங்கள் அரசியலில் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய வீடியோ ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்த அன்பு மொழியை பேசியிருக்கிறீர்களா, அமைதி மொழியை பேசியிருக்கிறீர்களா, இரக்க மொழியை பேசியிருக்கிறீர்களா, நீங்கள் உருட்டுக்கட்டையை கையில் வைத்துக் கொண்டு என்ன மொழி பேசினீர்கள் என்பதெல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு மாறாக ஒன்றை நீங்கள் பேச வேண்டியதில்லை. 2வது, கிறிஸ்தவராக இருப்பது என்பது தமிழ் தெரியாமல் இருப்பதற்கான ஒரு சலுகையை போலவோ அல்லது அது தனி அடையாளத்தை போலவோ முன்னிறுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இங்கே வந்த கிறிஸ்தவர்கள் அது ஆட்சியாளர்களாக வந்தவர்கள் வேறு. அது நீங்க பாத்தீங்கன்னா 1490 இருந்து அது இங்க வணிகத்திற்காக வந்தவர்கள், அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள், கடுமையான ஒரு காலனி ஆட்சி நடத்தியவர்கள், இந்திய வளங்களை சுரண்டியவர்கள் என்று அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் மத பரப்புனர்களாக வந்தவர்கள், இறைப்பணிக்காக வந்தவர்கள், இங்குள்ள மக்களுக்கு கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்களை வந்து கொண்டு வருவதற்காக அவர்கள் எவ்வளவு பெரிய இங்க வந்து முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள், அதற்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தொன்மையான தமிழ் இலக்கியங்களை திரட்டுவதற்கு, தமிழ் நூல்களை அச்சுக்கு கொண்டு வருவதற்கு, அல்லது வந்து இலக்கணத்தை எழுதுவதற்கு, திராவிட கருத்தியல் என்பதை கண்டறிந்து நமக்கு சொல்வதற்கு என்று கிறிஸ்தவர்கள், இங்கே வந்த கிறிஸ்தவர்கள், மறைப்பணியாளர்கள் இங்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் ஏராளம். அவர்களெல்லாம் வந்து தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளவில்லை. மாறாக இந்திய மண்ணில் நாம் இருக்கிறோம், இங்கு தமிழ் மக்கள் மத்தியிலே வேலை செய்கிறோம், இவர்களுடைய மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களுடைய பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய மன ஓட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அதற்கான பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம தன்னுடைய தமிழ் படிப்பதில் தனக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கிறிஸ்தவத்தின் கொடை என்பதை போல அவர் தவறாக சித்தரித்திருக்கிறார். அது கிறிஸ்தவத்தை அவமதிப்பது மட்டுமல்ல, தமிழ் பணி ஆற்றிய
கிறிஸ்துவ மறைப்பணியாளர்களையும் அவர் அவமதிப்பதாக நான் கருதி கொள்கிறேன். இதிலிருந்து மரிய வில்சன் தன்னுடைய சொற்களை அவர் திரும்ப பெறுவது நல்லது, அதற்காக வருத்தம் தெரிவிப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மரிய வில்சனாவது அரசியலுக்கு வந்து முதல் முறை வந்திருக்கிறாரு. முதல் முறையே ஜெயிச்சு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு அமைச்சரா இருக்காருன்னு சொல்லலாம். ஜேசிடி பிரபாகர் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சீனியர் பர்சன். அவர் வந்து திராவிட பாரம்பரியத்துல தான் வந்து அரசியல் பண்ணவர். அவரு நேத்து கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்திய இந்த அபார்ஷனுக்கு எதிரான அந்த ஒரு பேரணியில கலந்துகிட்டு பேசின விஷயங்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய ஃபெமினிஸ்ட் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் இப்படி அங்கீகரிச்சு பேசலாமா? நீங்க ஒரு 100 வருஷம் எங்களை பின்னோக்கி கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அந்த காணொளியை பார்த்தீங்களா? அவர் பேசின விஷயங்களை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? நான் பார்த்தேன் அந்த காணொலி, ஒரு 30 நிமிஷம் அந்த ஒரு காணொலி கிடைச்சது பார்க்கறதுக்கு. வருந்தத்தக்க விஷயம்தான். ஏன்னா நீங்க கத்தோலிக்க அமைப்பு தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கின் கீழ் அணிதிரட்டப்பட்டிருக்கின்ற பல்வேறு உதிரி குழுக்கள், ஒட்டுக்குழுக்கள், இந்துத்துவ கும்பல்கள் இவையெல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிராக, மத சிறுபான்மையினருக்கு எதிராக, மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக, பாலியல் சிறுபான்மையினருக்கு எதிராக எவ்வளவு கடுமையான அவதூறுகளையும் ஒடுக்குமுறைகளையும் ஏவிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பாக மத சிறுபான்மையினர் மீது அவ்வளவு அப்பட்டமான தாக்குதல்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாமே ஒன்றிய ஆட்சியினுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய ஆதரவுடன் நடக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பக்கம் மோடி போய் ஒரு தேவாலயத்திலே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் 2 இதுல போய் கலந்துக்கிறாரு. அவர் ஒரு தேவாலயத்தில் போய் கலந்து கொள்கின்ற அதே நேரத்தில் நாடு முழுவதும் தேவாலயங்கள் வந்து அதன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு FCRA என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து நிறைவேறக்கூடாது என்று பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உள்ளடக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி இங்கு வந்து மறைப்பணி செய்ய வந்தவர்கள் இங்கு பல்வேறு சமூக நலம் சார்ந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இங்கு சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி கொண்டு தங்களுடைய பூர்வீக நாட்டில் அல்லது பூர்வீக நகரங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கூட கொண்டு வந்து இங்கு பொது பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு செலவிட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு மறைப்பணியாளர்கள் அல்லது கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் அவங்க வந்து உருவாக்கி வைத்து விட்டு போன நிறுவனங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு பெரும்பாலும் கல்வி பணியும் மருத்துவ பணியும் தான் அதில் இருக்கின்றது. இந்த 2 தளங்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மைவாதத்தால் புறக்கணிக்கப்பட்டவை. கல்வி அனைவருக்கும் கிடைக்கக்கூடாது, கல்வி ஜனநாயகப்படுத்தப்படக்கூடாது என்று தடுத்து வந்த ஒரு இந்து மனோபாவத்திற்கு எதிரான ஒரு கல்வியை ஜனநாயகப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அது. அப்போ அந்த நடவடிக்கைக்கு கிடைத்துக் கொண்டிருந்த நிதி ரீதியான ஆதரவை இன்றைக்கு முடக்குவதன் மூலமாக இன்றைக்கு வந்து அவங்களுக்கு கல்வி ஜனநாயகப்படுத்துவதற்காக, மருத்துவத்தை ஜனநாயகப்படுத்துவதற்காக கடுமையான ஆட்கொள்ளி தொற்று நோய்கள் பரவிய காலத்தில் அவர்கள் மத்தியிலே வந்து மருத்துவ பணி செய்யக்கூடியவர்கள் இப்படியாக வந்து அவங்க செஞ்சுட்டு போன பல வேலைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரியானதுக்கு தேவையான நிதி உதவி என்பது சட்டத்திற்கு உட்பட்டு கிடைத்துக் கொண்டிருந்த இது எல்லாவற்றையுமே இன்றைக்கு முடக்கி போடுவதற்கான ஒரு ஏற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. கிறிஸ்தவ சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு உரிமை என்பது இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. தேவாலயங்கள் இடித்து தள்ளப்படுகின்றன. அவர்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்து இந்துத்துவ அமைப்பினை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அதை இடையூறு செய்கிறார்கள் அல்லது நிறுத்துகிறார்கள். கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி பல கிறிஸ்தவ போதகர்கள் வந்து இன்னைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் நேரத்துல கிறிஸ்தவ சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய இது போன்ற உயிர் ஆதாரம் சம்பந்தப்பட்ட அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கே இன்றைக்கு உறுதியளிக்கப்படாத ஒரு நிலை, அதற்கே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கின்ற நிலையில் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மத அடிப்படைவாதத்திற்கு திரும்புகிறார்களோ என்று நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி மத அடிப்படைவாதத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தங்களுடைய
பெண்கள் தாங்கள் எப்போது கருவுற வேண்டும், கருவுறலாமா வேண்டாமா, கருவுற்றதை தக்க வைத்துக் கொள்ளலாமா அல்லது கலைத்துக் கொள்ளலாமா என்று தன்னுடைய உடல் மீது தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை கருவுறுதல் அல்லது குழந்தை பெற்றுக் கொள்ளுதல் சார்ந்த தன்னுடைய உடல் மீதான உரிமையை பெண்கள் நிலைநாட்டிக் கொள்வதில் மதங்கள் ஏன் இப்படி விரோத மனப்பான்மையோடு நடக்கின்றன? அது மதங்களை பீடித்திருக்கக்கூடிய ஆணாதிக்க கண்ணோட்டம். இந்த ஆணாதிக்க கண்ணோட்டத்தில் இருந்துதான் இது உருவாகிறது. பெண்கள் தங்களுடைய உடல் மீது அவர்கள் சுதந்திரமான உரிமையை பெற்றிருக்கிறார். அந்த உரிமையை மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதிலே ஜெயஸ்ரீ பிரபாகரன் கலந்து கொண்டிருக்க கூடாது. அவர் ஒரு அரசியல் சாசன பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அதிகபட்ச அதிகாரத்தில் உள்ளவர். அவர் இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சியிலே போய் பங்கெடுத்ததும், அந்த நிகழ்ச்சியினுடைய உள்ளார்ந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து அதை நியாயப்படுத்தி பேசியிருப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகளாவிய அளவில் கருக்கலைப்பு உரிமை சம்பந்தமாக பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவிலும் அத்தகைய சட்டங்கள் இருக்கின்றன. இங்க ஒரு பக்கம் இவங்க கருக்கலைக்க கூடாது என்கிற கருக்கலைப்புக்கு எதிரான இவர்கள் நிலைப்பாடு, ஒரு கரு உருவாவது என்பது கடவுளின் திட்டம், அதை மனிதர்கள் கலைக்க கூடாது என்கிற இந்த கருத்து, இதேதான் நீங்க இந்துத்துவவாதிகளும் சொல்றாங்க. நீங்க உச்ச நீதிமன்றம் தொடங்கி ஒன்றிய அரசு வரையிலும் கருக்கலைப்பு சொந்தமான சட்டங்களை அவர்கள் ஒரு பக்கம் வலுவாக பேசுவதை போல இருந்தாலும், ஆனால் இன்னொரு பக்கம் இந்துத்துவ அமைப்புகளை பொறுத்தவரையிலும் கருக்கலைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே இந்துத்துவம் பல நாக்குகளில் பேசும். அதில் ஒரு நாக்கு சட்டத்தை ஆதரிக்கும், இன்னொரு நாக்கு சட்டத்தை எதிர்க்கும். நீங்க இதனுடைய இன்னொரு வடிவத்துல தான் பாத்தீங்கன்னா, நீங்க மோகன் பகவத் போன்றவர்கள் அல்லது பல்வேறு மத தலைவர்கள், மட தலைவர்கள், இவர்கள் எல்லாமே இந்து குடும்பங்கள் இந்த குழந்தை பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்று பேச தொடங்கியிருக்கிறார்கள். சில சாமியார்கள் எல்லாம் பெண்கள் 10 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். என்ன, பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரங்களாக மாற்றக்கூடிய, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காத, அவருடைய உடல் நலனில் அக்கறை இல்லாத இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்றால், அதை ஏதோ ஒரு வகையில் அதுக்கு நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அது ஆதரவான ஒரு பொருளை போல இவர்கள் இப்போது கருக்கலைப்புக்கு எதிராக ஒரு இதை நடத்துறாங்க. அதுல போய் நம்ம சபாநாயகர் கலந்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, கண்டிக்கத்தக்கது, அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு உகந்தது அல்ல என்று நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பணியாற்றிய நபர்களுக்கு அரசு பதவிகள் குடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவருடைய ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு டெல்லியோட ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்தாரு. அவரோட பணியாற்றிய கேமராமேனை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோட சேர்மனா பணியமர்த்தி இருக்கிறாரு. அந்த மாதிரி நேத்து ஒரு செய்தி, கோவில்களுக்கான அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல விஜயோடைய 2 திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கல்பாத்தி அகோரம் அவருடைய மகள் அர்ச்சனா கல்பாத்தியை ஒரு ட்ரஸ்டியா போட்டிருக்கிறாரு. பாடகர் வேல்முருகனை ஒரு ட்ரஸ்டியா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. அதற்கு ஒரு விளக்கத்தையும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி சார் பாக்குறது? இல்ல, தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அரசு பதவி வேண்டும் என்றால் அவர்கள் விஜய் ஏதாவது ஒரு படத்தில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய திரை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த பொறுப்புகளை அடைய முடியும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. ஒரு அரசு என்பது அந்த எந்த சமூகத்திற்காக அந்த அரசு நடத்தப்படுகிறதோ அந்த சமூகத்தின் அறிவு தரத்தை, கலைஞர்களை, திறமையாளர்களை எல்லோரையும் அது அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் அது உள்வாங்கி கொண்டு ஒரு அரசு பரந்துபட்ட மக்களுக்காக தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே எல்லா துறையிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றோ அல்லது அமைச்சர்கள் ஆளினால் அழகராஜாக்களாக இருப்பார்கள் என்றோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் இந்த மக்களுடைய தேவைகள் என்னென்ன அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு யாரெல்லாம் அறிவார்த்தமாக செயல்படக்கூடியவர்கள், யாரெல்லாம் என்னென்ன வகையிலே உதவக்கூடியவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது, அவர்களுடைய திறமையை பயன்படுத்திக் கொள்வது என்பது சாதாரணமாக இருக்க வேண்டிய நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறைக்கு மாறாக நம்முடைய ஆட்சியாளர்கள் முழுக்க அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய திரைப்படத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்காற்றியவர்கள்
தயாரிப்பாளர்கள் என்று எல்லோருக்கும் அவர் ஒரு நன்றி கடன் செலுத்தக்கூடிய விஷயமாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஜோசியம் சொல்றவர்கள் இருந்து அவருடைய பிஆர்ஓ இருந்தவங்க, அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அவருடைய படத்தோட சம்பந்தப்பட்டவங்க, ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து எல்லாருமே சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு. இது வந்து தாவேகா என்கிற கட்சிக்கு கூட இது அவர் வந்து முதலமைச்சரா வந்து நியாயம் செய்யல. தாவேகா தலைவராக கூட அவர் இல்லை. அவர் மாறாக அவர் ஒரு திரைப்பட நடிகராக மேலெழுந்து வந்ததற்கு யாரெல்லாம் உதவினா, ஏன்னா ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி பணியாற்றி அவர் வந்து இந்த அரசியல் பொறுப்புக்கு வரல. அவர் சினிமா வழியாக இதை வந்து அடைந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்கிற மிகையான நன்றி உணர்ச்சியின் பேரால் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பதாக நாம் தெரிகிறது. அவர் தன்னுடைய ஒருவரை தவிர வேறு எந்த அதிகார மையம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அதிகார மையம் ஒன்றுதான் என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய திரைப்படத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் எல்லா பொறுப்புகளையும் வழங்கி ஒரு சினிமா கம்பெனியை போல தமிழ்நாடு அரசை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை முன்னிறுத்தி இவர்கள் செய்யக்கூடிய செயல்லாம் வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாததுனால, ஒரு செக்யுலர் பிரின்சிபல்ஸுக்கும் தனிப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அந்த பார்டர் லைனை வந்து தெரியாததுனால அறியாமையில பண்றதா எடுத்துக்கலாமா? இல்ல இதற்கு பின்னால ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா? இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்ல ஒரு பண்டிகைக்கோ அவர் வாழ்த்து சொல்லலைன்னா கூட மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்கள் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. இத விமர்சனமே பண்ணாம வேடிக்கை பார்க்கறாங்க. இவங்களுடைய அமைதி தான் நம்மள வந்து அச்சுறுத்துது. கிட்டத்தட்ட பாஜக பாணியில் இங்க ஒரு ஆட்சி நடக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அறியாமையில இதை செய்யறாருன்னு நான் புரிஞ்சுக்கல. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம். ஆனால் தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் என் இஷ்டத்திற்கு பயன்படுத்தேன் என்பதுதான். நான் ஜூமாயனம்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையில வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் திடீர்னு ஒரு நாள் போலீஸ் துறையை கலைப்பதாக அறிவித்து விடுவார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எதனால போலீஸ் துறை கலைச்சிட்டாங்க? ஒருவேளை போலீஸ் துறை அந்த ஒரு இடத்துல ஒரு கிராமத்தை வந்து அட்டூழியம் பண்ணாங்க, அதுக்காக கலைச்சிருப்பாங்களா? அல்லது காவல் நிலையத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, அதுக்காக கலைச்சிருப்பாங்களா? இல்ல மாமூல் வசூல் பண்றதுல வந்து புகார் அதிகமா, இப்படி ஒவ்வொரு போலீஸ் வந்து மக்களுக்கு விரோதமாக சட்டவிரோதமாக செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி இதன் காரணமாகலாம் வந்து போலீஸ் வந்து கலைச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த காரணமே பிடிபடாம கடைசியா அந்த அதிபர்கிட்ட போய் கேட்பாங்க, எதனாலதான் நீங்க அந்த காவல்துறையை கலைச்சீங்க? காரணம் எல்லாம் பெருசா ஒண்ணும் தோணல, சும்மா கலைப்புமேன்னு தோணுச்சு, கலைச்சேன் அப்படின்னு. நான் நினைத்ததை செய்வதற்கு தானே நீங்க அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இப்படி நினைச்சேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரிதான் விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அறியாமையில செய்யறதா நம்ம நினைச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி அறியாமையில செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தால் உடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சில பேர் இருக்காங்க அந்த கட்சியில. ஜெயஸ்ரீ பிரபாகர் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுக்கான ஒரு முதுகெலும்போட இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது உடனே நீங்க இப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. மூத்தவர்கள் என்று சொல்லும் போது அவங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அதை செய்யணும்ல, இப்படி அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் தான் அப்படி சுயமாக செய்வதற்கு தெரியவில்லை என்றால் குறைந்தபட்சம் மூத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இடித்துரைக்கலாம் அல்லது எடுத்து சொல்லலாம். நீங்க ஜனநாயக அடிப்படையில நீங்க தேர்வானவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் நீங்க எப்படி ஒரு செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி எல்லாம் செய்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது அல்லது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும், மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும். நீங்கள் இன்னும் கூட பண்பட்ட நடவடிக்கையை வந்து வெளிப்படுத்தலாம், அணுகுமுறை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். இப்ப அங்க எதுவுமே கிடையாது. அவங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, விஜய்க்கு வந்து விடியல் மகளிர் பயணம்னு வந்து ஓடுற பஸ்ல விடியல்ன்ற சொல்லை நீக்கினால் அவர் குசிப்படுவார்னா அந்த விடியல்ன்ற சொல்லை நீக்கிறவங்களா இருக்காங்க. நீங்க வந்து கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் முன்னாடி வெற்றி என்கிற ஒரு ஸ்டிக்கரை ஓட்டினா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அதுக்கு நம்ம அதிகாரிகள் எழுதி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க சிலதெல்லாம் விரும்பி சொல்லலாம், சிலதெல்லாம் இவங்களே வந்து விழுந்தடித்துக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க இல்லைன்னா எப்படி வந்து ஒரு காவல் நிலையத்தினுடைய ஒரு காவல் நிலையம் இருக்குது, அந்த காவல் நிலையத்துடைய செவுத்துல பேனர் கட்டுறாங்க, தாவேக்காவுடைய பேனர் கட்டுறாங்க. இப்படி வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து எப்படி அதை அனுமதிப்பார்? அந்த 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 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளரோ அல்லது துணையாளர் அவங்க எல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் உடனடியாக ஆட்சியாளர்களுக்கு இசைவாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராகிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய சுயமரியாதையை வந்து இழந்து
தங்களுடைய பொறுப்புகளை இழந்து மக்களுக்கான ஊழியர்கள் தானே நாம் ஒழிய ஆட்சியாளருடைய ஊழியர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராணியை இழந்து அவர்கள் தாழச் சொன்னார், இவர்கள் தவழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறார். இது வந்து எமர்ஜென்சில சொல்லப்பட்ட வார்த்தை. நாங்க கொஞ்சம் குடியத்தான் சொன்னோம், அவங்க வந்து மண்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இது அந்த அளவுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் கூட தங்களுடைய நிலையிலிருந்து மிகவும் கீழிறங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க தாவேகாவை வந்து நீங்க பெண்களை எவ்வளவு வசப்பாடினாலையும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர்களை எவ்வளவு வசப்பாடினாலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சட்ட விரோதமாக ஒழுங்கீனமாக பொதுவெளியில எவ்வளவு நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தாவேகாவனரை எதிர்த்து ஏதாவது பேசினால் விமர்சித்தால் வந்து உடனே தேடி போய் கைது பண்ணக்கூடியதா காவல்துறை வந்து உடனே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இது காவல்துறை மட்டுமல்ல, அரசு துறையினுடைய ஒவ்வொரு துறையினுடைய உயர் அதிகாரிகளும் அதற்கு இசைவாக தங்களை வந்து உடனடியா தகவமைச்சுக்கிறாங்க. இந்த இந்த போக்கு தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனால நீங்க விஜய் வந்து அவருக்கு தோணுனதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு நீங்க சொல்லலாம். அவருக்கு பிடிக்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் அதற்கு கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் சில விஷயங்களை அவர்களாக செய்கிறார்கள் என்று சொல்லலாம். அது மொத்தத்தில் எங்களிடம் அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் ஆடுகிற ஆட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் என்று நம்மை பார்வையாளராக மாற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்கள் பார்வையாளர்கள் அல்ல, அவர்கள் பங்கேற்பாளர்கள். அது எஜமானர்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எஜமானர் சொன்னா மறுபடியும் அது வந்து ஒரு படிநிலை வந்து. ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட் இல்லையா? இப்ப வலதுசாரியினர் இதை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு அவங்க செஞ்சாங்களே அதனால நாங்க செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு இதே போன்ற ஒரு விஷயத்த அவங்களும் கையில எடுத்தாங்கன்னா, அப்ப நம்ம விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன முகாந்திரம் இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரும்ப நம்மள கேட்பாங்கல்ல. வருவாங்க. நாளைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நான் காபாலிகத்தை வெளிப்படுகிறேன்னு மண்டபோட்ட சுடுகாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு கூட வரலாம். நாளைக்கு ஒரு அமைச்சர் வந்து அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருச்சூலத்தை எடுத்துக்கிட்டு வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நான் நம்பக்கூடிய பண்பாடு இதுதான் என்று சொல்லி நம்முடைய பண்பாட்டுல ஒரு அங்கமா தான் வந்து என்ன நம்முடைய அன்றாட நடத்தைகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. இது எங்களுடைய பண்பாட்டு வழக்கம்னு எதை வேணாலும் நியாயப்படுத்தலாம். ரெண்டாவது இந்த இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, சபாநாயகர் வந்து கலந்துக்கிறாரு, ஒரு கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாரு. அது ஒரு பெரிய விவாதமா மாற்றப்பட்டிருக்குது. பெண்கள் அமைப்புகள் வந்து அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். ஊடகங்கள் அதை ஒரு பொது விவாதத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் கருக்கலைப்பு என்பது வெறுமனே ஒரு ஒரு அது ஏற்கனவே வந்து அது எத்தனை வாரத்தில் இருக்கக்கூடியது இயல்பான கருக்கலைப்பு, இன்டியூஸ்டு அபார்ஷன்னா என்ன, எந்த கட்டத்துல இருக்கிறவங்க அந்த 24 வாரம் வரைக்கும் யாரு பண்ணிக்கலாம், 20 வாரம் வரைக்கும் 12 இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் 71 அந்த எம்டிபி என்று சொல்லக்கூடிய மெடிக்கலி டெர்மினேட்டட் பிரெக்னன்சின்றது அப்ப இருந்து விவாதிச்சு நாம் இன்றைக்கு ஒரு சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட நிலைக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த சட்ட நிலையை அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாவலராக இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அதை மீறி இருக்கிறார், அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு ஆதரவாக அந்த அந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களோடு இணைந்து அரசியல் சாசனத்தினுடைய நோக்கங்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அது விவாதமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு சட்டமன்றத்துல கூட அதை பற்றி யாரும் பேசினார்களா என்று தெரியவில்லை. நான் அவ்வப்போது அந்த விவாதங்களை பார்க்கிறேன். அவர்கள் இப்போது அந்த நீட்டு எதிர்ப்பு மசோதா சம்பந்தமான விவாதம் போய்கொண்டிருக்கிறது. அதிலே கூட பல்வேறு தொடர்பற்ற விஷயங்கள், சவால்கள், அறைகோள்கள், முட்டல் மோதல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபாநாயகரை பற்றிய இந்த விவாதம் என்பது வராமல் இருக்கிறது. ஒருவேளை இதற்கு பின்னால் ஏதாவது வருகிறதா அல்லது நான் பார்க்க தவறினேன் எனக்கு தெரியவில்லை. சட்டமன்றத்தில் விவாதிக்கிறார்களோ இல்லையோ சமூக அரங்கத்தில் இது விவாதிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி.